நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 2025 விஸ்வாவாசு வருடத்துல வரக்கூடிய 6வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது, ராசி அடிப்படையில கோச்சார நிலைகள்ல என்ன விதமான கிரக மாற்றங்களால நடக்கக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வைகாசி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஜூன் மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 4ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து பூஜை செய்யறதுக்கு, வீடு கட்டுறது தொடங்குறதுக்கான வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து 8 சுப முகூர்த்த தினங்கள் இருக்குது. திருமண சுபகாரியங்கள் மற்றும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 8 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது. முருகபெருமானை வழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுனால கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கல, மேச ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புதன் அப்படிங்கிறது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் கடக ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கல, கேது பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 10வது இடமா இருக்கக்கூடிய கும்ப ராசியில ராகு பகவானும், 11ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்கிறது அப்படின்னு பார்க்கல, இந்த காலகட்டத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குது, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா நம்ம இப்ப பார்க்கிறோம். கன்னிராசி காலபுருஷனின் 6வது ராசியா இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. என்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோக அமைப்புல பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அதுதாங்க மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறத குறிக்குது. என்ன விதமான மாற்றம் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில, உங்களுடைய செலவுகள், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மிக கச்சிதமா இருக்கும். இவ்வளவு நாளா பெரிய குழப்பத்துல இருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வகையில ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருந்தார். கேது 7ஆம் இடத்துல ராகு. ராகு கேது அப்படின்னாலே பாம்பு கிரகங்கள், பல்வேறு விதமான சங்கடங்களை தரக்கூடிய கிரகங்கள். ஒரு பக்கம் கேது பகவான் அப்படிங்கிறது விரக்தி நிலையை கொடுத்து எதையும் சிந்திக்க முடியாம ரொம்ப சிரமத்தை கொடுப்பார், தனித்து செயல்பட வைப்பார், எல்லாரையும் விட்டு ஒதுங்கி வெறுப்படைய செய்வார். இன்னொரு பக்கம் ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆசைகளை நிறைய கொடுத்து ஏமாற்றத்தை கொடுப்பார். இப்போ பல்வேறு விதமான ஏமாற்றங்களையும் சந்திச்சாச்சு. அதனால் ஏற்பட்ட சங்கடங்களால் ஏற்பட்ட சங்கடமும் மன உளைச்சல்களையும் ரொம்ப சந்திச்சாச்சு. நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கல, வேலை இல்லை, தொழில் அமைப்புகள் சரியாக இல்லை. ஆமாம், குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள், எந்த பிரச்சனையை சொல்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சாச்சு.
அப்படி ஏற்பட்ட சிக்கல்கள், உறவு நிலைகளில் சரியில்லாத ஒரு அமைப்பு, ஆசை ஒரு பக்கம் பாடாப்படுத்துது, அதை அடையிறதுக்கான வழிவகைகள் இல்லை, காலம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு விதமான சிக்கல்கள். இப்போ இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நல்ல மாதமாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 9ஆம் இடத்துல போயிட்டு ரொம்ப அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் போகிறது, அரசு காரியங்கள் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டுகள், ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா கிடைக்கிறது. அதே போல் வேலை தொழில் அமைப்புகளுக்காக எடுக்கிற முயற்சிகள் கைகூடுறது, போடுற விரய செலவுகள் அனைத்தும் வெற்றியை தர்றது, எவ்வளவு முதலீடு போட்டாலும் அதன் மூலமாக லாபத்தை பெறுறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்காக கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைச்சேதியும். இந்த கோச்சார நிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்குது. எப்படி சாதகமாக இருக்குன்னா, அந்த கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது, ராகு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லாபத்தை தரக்கூடிய அமைப்பு தான். 6-12 பாம்பு கிரகங்கள் ராகு கேதுக்கள் இருந்தால், அதாவது மறைவு ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் ரொம்ப நன்மை. மறைமுக எதிரி, நேர்முக எதிரி, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை இதெல்லாம் தெரிச்சு ஓடிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் வரும், ஒரு நிம்மதி இருக்கும் மனசில். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறவர் கண்டக சனியாக செயல்படுவார். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி பாக்யாதிபதியாக இருந்தாலும் கண்டகச்சனியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குறார். இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, கணவன் மனைவி விஷயம் மட்டும்தான், உறவு நிலைகளில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். மற்றபடி பணம், பொருள், செல்வாக்கு, வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை உங்களுக்கு வழங்குவார். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம் அப்படிங்கிற பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. இந்த காலகட்டத்தின் தொடக்கத்திலேயே பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய சிறப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கோச்சார கிரகங்கள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்கணும். பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.